ஸ்கொயர் ரூட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5489.32 இதை எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த புள்ளி ஸ்தானத்துக்கு முன்னாடி 4 டிஜிட் இருக்கு. இது ஈவனா இருக்கிறதுனால முதல் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். 54 7 ஸ்கொயர் வந்து 49. இதுதான் 54க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 7 2ஆல பெருக்குவோம். பெருக்கினா 14. சோ இந்த 14 வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த நம்பரை வகுக்க போறோம். 5489.32. இப்ப 7 into 7 49. அப்ப இங்க 7 போட்டுக்குவோம். 54 49 கழிச்சா மீதி 5. அப்ப 58. இந்த 58 நம்ம 14ஆல வகுக்க போறோம். வகுத்தா 4. 12 4 52 56 ரிமைண்டர் 2. ஆனா இங்க 4 இங்க ரிமைண்டர் 2 29. இந்த 29 எப்படி பண்ணுவோம்? 29 மைனஸ் டி ஆஃப் இந்த 4 இதை பண்ணோம்னு சொன்னா நமக்கு 13 வரும். இந்த 13 இங்க போட்டுவோம். இந்த ஸ்தானம் புள்ளினாலே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்ப 13 14ஆல வகுக்கணும். 14ஆல வகுத்தா 0 ரிமைண்டர் மீண்டும் 13 வரும். இங்க ஒரு 0 மீண்டும் 13. 133 மைனஸ் டி ஆஃப் 40 இதை பண்ணா நம்ம கிடைக்கிறது 133. 133 போடுவோம். 133 டிவைடட் பை 14 போட்டா 9 ரிமைண்டர் நமக்கு 7 வரும். 14 into 9 போட்டா 14 into 9 மல்டிப்ளை பண்ணா 36 மீதி 3 126. அதனால ரிமைண்டர் 7. இந்த 9 இந்த ரிமைண்டர் 7. இப்ப 72. இப்ப 72 மைனஸ் டி ஆஃப் 409 இதை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 0. ஆனா நமக்கு இங்க 0. இப்ப இந்த 0வை 14ஆல வகுக்கணும். 0 14ஆல வகுத்தா மீண்டும் 0 ரிமைண்டரும் 0. சோ இங்க ஒரு 0 இங்க இன்னொரு 0. இன்னும் பல ஸ்தானம் கிடைக்கணும்னு சொன்னா இதுக்கு பிறகு ஒரு 2 3 0 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தா இது 0 மைனஸ் டி ஆஃப் 4090 இந்த நம்பர் 4090 இதை போட்டா நமக்கு கிடைக்கிறது திருப்பி 0. சோ இங்க 0 திருப்பி மீண்டும் 0வை 14ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 0 திருப்பி ரிமைண்டர் 0. ஆக இங்க ஒரு 0 இங்க ஒரு ரிமைண்டர் 0 ரெண்டு இருக்கு. அப்ப கிடைக்கிறது 0 தான். அப்ப 0 மைனஸ் டி ஆஃப் 40900 இதை பண்ணா நமக்கு வருது மைனஸ் 81. ஆக இங்க வந்து மைனஸ் 81. மைனஸ் 81 நம்ம 14ஆல வகுத்தா நமக்கு வருது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? மைனஸ் சொன்னா ஒரு ஸ்டெப் மேல போவோம். 14 into 6 இருக்குன்னா நமக்கு என்ன 24 84. அப்ப என்ன செய்வோம்? இந்த 6 இந்த மைனஸ் 6ங்கிறது 6க்கு மேல ஒரு ஸ்தானம் போட்டு மீதி 3. இப்ப இது வந்து 30. அப்போ 30 மைனஸ் டி ஆஃப் 40900 மைனஸ் இதை போட்டா நமக்கு வர்றது 78. ஆனா இங்க 78 14ஆல வகுத்தா நமக்கு வர்றது 14 into 5 போட்டா 20 70. சோ 5 70 ரிமைண்டர் வந்து என்ன வரும்? நமக்கு 8 வரும். ஆக இங்க 5 ரிமைண்டர் 8. இப்ப 80. அப்ப அடுத்த ஸ்டெப்பா 80 மைனஸ் டி ஆஃப் 40900 இதை போட்டா நமக்கு வருது 40. இப்ப 40 14ஆல வகுத்தா 2 2னா 28 மீதி 12. ஆனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு வர நம்பர் இந்த நம்பர் 74.09006 மைனஸ் ஆஃப் 6 52.
நம்ம என்ன செய்வோம், இந்த மைனஸ் எடுப்பதற்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு ஸ்டெப் கீழே வருவோம். இது 5, இது 2, இதை 10ல இருந்து கழிப்போம், இது 9ல இருந்து கழிக்கணும், இதுவும் 9, இது 8, இது 0, 4, 7. 74.0899452 இதுதான் இந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட். அடுத்ததா இன்னொரு நம்பர் பார்ப்போம். 1.3492 இப்படி ஒரு நம்பரை கொடுத்திருக்குது. அப்ப இந்த நம்பருக்கு இந்த 1க்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது? முன்னாடி 54 இருந்துச்சு, 7 ஸ்கொயர்னு போட்டோம். இதுக்கு எப்படி போடுறது? நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பர் முதல் ஸ்தானத்தை 1 2 இருந்துன்னு சொன்னா அதை 2 ஆலையோ 4 ஆலையோ பெருக்கிக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்வோம், அதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 4 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5.3968 வரும். இப்ப இந்த 5 எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும் 2 ஸ்கொயர் equal to 4. அப்ப இந்த 2 தான் பக்கத்துல அப்படின்னு தெரியும். இப்ப என்ன செய்வோம், 5.3968 இத 2 ஸ்கொயரால வகுப்போம், அதாவது 4 ஆல வகுக்கப்படும். இப்ப இந்த ஸ்டெப் அதே மாதிரி பழைய மாதிரி பண்ணா இது 2 ஸ்கொயர், அப்போ 4, 5 minus 4 வந்து 1, மீதி 13. ஏன்னா 13 4 ஆல வகுத்தா நமக்கு வந்து இந்த டாட்டுக்கு இந்த புள்ளி வச்சுருவோம். 12 மீதி 1 மீதம் 19. இதுக்கு இந்த டெவாங்கா சட்டப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சா அந்த ஸ்டெப் ஃபுல்லா நீங்க ஸ்டெப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்சர் அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுதிடுறேன். நீங்க ஸ்டெப் எல்லாம் பழைய ஸ்டெப் படி அதே செஞ்சா அந்த ஆன்சர் வரும். சோ வந்த ஒரு ஆன்சரை நம்ம அப்படியே இந்த ஆன்சரை கொடுத்துட முடியாது. ஏன், இதை 4 ஆல பெருக்கி தான் நம்ம இந்த ஆன்சருக்கு வந்தோம். அப்ப என்ன செய்யணும், இதை 2 ஆல வகுக்கணும். ஏன், 2 ஸ்கொயர் தான் 4, அந்த 2 ஆல வகுத்தா நமக்கு வர்றது 1.615 கண்டினியூவா வரும். 1.1615 வரும். இதுதான் இந்த இதனுடைய ஸ்கொயர் ரூட். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.3492 வந்து 1.1615 அப்படின்னு வருது. இது வரைக்கும் நம்ம பல ஸ்கொயர் ரூட் பார்த்திருக்கிறோம். சோ நம்ம என்ன செய்வோம், அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கணும்னு சொன்னா நம்ம பல எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். உதாரணமா 68.432 75.364 அல்லது 11.42 இப்படி பல நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு பார்க்கணும். சின்ன நம்பர்ஸ் எடுக்கிறதா இருந்தா 1.576 அல்லது 3.769 இந்த மாதிரி நம்பர் போட்டு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி பண்றது. இது வந்து சாதாரண முதல்ல சொன்ன மெத்தட் படி செஞ்சு பார்க்கறது. நாம இப்ப ஸ்கொயர் ரூட் பார்த்திருக்கோம். அடுத்து டிவிசிபிலிட்டி பார்ப்போம். டிவிசிபிலிட்டின்னு சொன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால வகுக்க முடியுமாங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு நம்பர் 2 ஆல வகுப்படுமா அப்படிங்கிறதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, அந்த நம்பருடைய கடைசி டிஜிட் லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஆல வகுப்படுதா இருக்கணும், டிவைட் பை 2 இருக்கணும். இப்போ ஒரு நம்பர் 3 ஆல வகுப்படுமான்னு சொன்னா அதனுடைய நவசீஸ், அந்த நம்பருடைய நவசீஸ் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நவசீஸ்னா என்னன்னு, அந்த நவசீஸ் வந்து 3 ஆல வகுப்படுறதா இருக்கணும். ஒரு நம்பர் 4 ஆல வகுப்படுன்னு சொன்னா அதனுடைய சட்டம், அந்த நம்பருடைய கடைசி 2 டிஜிட்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4 ஆல வகுப்படணும். ஒரு நம்பர் 5 ஆல வகுப்படுன்னு சொன்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கணும் அல்லது 0 இருக்கணும். ஒரு நம்பர் 6 ஆல வகுப்படுன்னு சொன்னா அப்ப அந்த நம்பர் வந்து 2 ஆலையும் வகுப்படணும், 3 ஆலையும் வகுப்படணும். ஒரு நம்பர் 8 ஆல வகுப்படுன்னு சொன்னா
ஏழை விடப்படுது. நம்ம பார்ப்போம் ஏழை அப்படிங்கிற சட்டத்தை. அதனுடைய கடைசி 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல வகுப்படணும். ஒரு நம்பர் 9ஆல வகுப்படும் சொன்னா அதனுடைய நவசீஸ் வந்து 9ஆ இருக்கணும். ஒரு நம்பர் 10ஆல வகுப்படுமான்னு சொன்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும். ஒரு நம்பர் 11ஆல வகுப்படும் சொன்னா அந்த நம்பருடைய ஈவன் டிஜிட்ஸ் ஈவன் ஸ்தானங்களை நம்ம கூட்டினா அதே மாதிரி நம்ம அதனுடைய ஆடு ஸ்தானங்களையும் கூட்டணும். இந்த 2 ஸ்தானங்களையும் கூட்டி 2க்குள்ள வித்தியாசத்தை பார்த்தா அந்த வித்தியாசமானது 11ஆல வகுப்படணும். ஆக ஈவன் நம்பர் இருக்குன்னா அவ்வளவு ஈவன் டிஜிட் எல்லாம் கூட்டணும், ஆட் டிஜிட்டை கூட்டணும். 2க்குள்ள வித்தியாசம் வந்து 11ஆல வகுப்பட்டா அது வந்து 11ஆல வகுப்படும் அந்த நம்பர். நாம இப்போ இந்த டிவிசிபிலிட்டியில பிரைம் நம்பர்ஸ் மட்டும் கணக்கில் எடுக்க போறோம். ஒரு நம்பர் ஒரு பிரைம் நம்பரால வகுப்படுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னா ஒரு பிரைம் நம்பர் உடைய கடைசி ஸ்தானம் 1 3 7 9 இருந்து சொன்னா நாம அதுக்கு 9 3 7 1 எடுப்போம். எப்படி நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிற பிரைம் நம்பரை 7 எடுப்போமே. சோ இது வந்து பிரைம் நம்பர் வந்து 7 அப்படின்னு சொன்னா அந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 7 கடைசி ஸ்தானம், அப்ப 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 7ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வர்றது 49. சோ இன்டு 7 நமக்கு வர்றது 49. இந்த 49ல எப்பவுமே என்ன செய்யும்? கடைசி ஸ்தானம் 9ஆ தான் இருக்கும். அதுக்கு முந்தின ஸ்தானம் லாஸ்ட் பட் 1 அதை எடுத்துக்கிட்டு கடைசிக்கு முன்னாடி ஒரு ஸ்தானம் இருந்தாலும் அதையும் சேர்த்து எடுத்து இதோட ஒரு 1 கூட்டணும். ஆக 4 + 1 நமக்கு வர்றது 5. அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்து Pன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா P வந்து எக்கார்டிகான்னு சொல்லுவாங்க, நம்ம அதை Pன்னு வச்சுக்கிறோம். அப்போ P of 7 = 5. 7 நம்ம எடுத்த நம்பர் பிரைம் நம்பர். அதே மாதிரி நெகட்டிவ் எக்கார்டிகான்னு ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? Qன்னு எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் எக்கார்டிகா வந்து நம்ம எடுத்த பிரைம் நம்பர் 7 மைனஸ் இந்த 5. நமக்கு வர்றது 2. இப்ப இதுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுப்போமே, 11 எடுப்போம். பிரைம் நம்பர் 11 ஒரு பிரைம் நம்பர் நமக்கு தெரியும். 11 கடைசி ஸ்தானம் 1. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? 9ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 9ஆல பெருக்கினா 99. முதல்லயே சொன்ன மாதிரி கடைசி ஸ்தானம் 9, அதுக்கு முந்தின ஸ்தானம் 9 எடுக்கிறோம். 9 + 1 கூட்டணும். அப்ப நமக்கு வர்றது 10. ஆக P of 11 வந்து 10. அப்போ என்ன செய்யணும்? 11ல இருந்து 10 கழிச்சா இது வந்து 1. அப்போ Q வந்து 1, P வந்து 10. இப்ப அடுத்த சரி 13 எடுத்தோம். 13 அப்ப கடைசி ஸ்தானம் 3. 3ல 3ஆல தான் பெருக்கணும். 3ஆல பெருக்கினா 39. சொன்ன மாதிரியே கடைசி ஸ்தானம் 9. இந்த 3 எடுத்துக்கிடுவோம். 3 அதோட 1 கூட்டுவோம். அப்ப 4. அப்போ P of 13 வந்து 4. அப்ப இந்த 13ல இருந்து 4 கழிப்போம். அப்போ 9. Q வந்து 9, P வந்து 4. நாம இந்த சட்டங்களை பார்த்துட்டோம். இப்ப இதை வச்சு இந்த சட்டங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உதாரணமா நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 4578. இந்த நம்பர் 7ஆல் வகுப்படுமா இல்லையா? இதுதான் கொஸ்டின். இது 7ஆல வகுப்படுமா? வகுப்பட முடியாதா? நாம என்ன செய்வோம்? எக்கார்டிகாங்கிற P of 7 முதல்ல கண்டுபிடிப்போம். P of 7 நம்ம பார்த்துருக்கிறோம், அது 5ன்னு சொல்லி. இப்ப இது எப்படி இந்த 5 வச்சு இது எப்படி சால்வ் பண்ண போறோம் பாருங்க. 4578. இந்த 8ஓட 5 பெருக்குங்க. அதாவது இந்த 5 பெருக்குங்க. பெருக்குனா என்னாச்சு?
8 8 40. அப்ப அந்த 40 இங்க எழுதணும். எழுதிச்சு இந்த ரெண்டையும் கூட்டுங்க அந்த நம்பர். இது 7, இது 9, இது 4. இப்ப இந்த 7 ஓட அடுத்த 5 நமக்கு இருக்குது, அந்த 5 பெருக்கணும். அதே 5 தான் பெருக்குனா 35. இந்த 35 இங்க போடுங்க. இப்ப இதை கூட்டுங்க. 14, 84. கடைசியா உங்களுக்கு 2 டிஜிட் வந்து நம்ம அப்ப நிப்பாட்டி இருக்கோம். இந்த 2 டிஜிட் 84 நம்மளால 7ஆல வகுக்க முடியுமா? இது 7 1 7 மீதி 14 2 வகுக்கணும். அப்ப இது வகுக்கணும். எஸ் வகுக்கணும். இது வகுக்கணும் சொன்னா இந்த நம்பர் 7ஆல வகுக்கணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். பெரிய நம்பர் எடுப்போம். 4 6 1 2 5 9 4. இது 7ஆல வகுக்கணும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல இப்ப 7 தான் P of A கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். P of A என்ன? 5. அப்ப இத 5ஆல பெருக்க வேண்டியது. 5ஆல பெருக்கினா என்ன வரும்? 20 வரும். இப்ப இங்க 0, இங்க 2 இங்க வச்சுக்கணும். இதை கூட்டணும். இப்போ 9 வரும். இந்த 9 மீண்டும் 5ஆல பெருக்கினா நமக்கு 45. 5 இங்க 4. இப்ப இந்த 3ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வருது? 10 12 மீதி 1 இங்க வந்துருது. இந்த 2 5ஆல பெருக்கணும். அப்ப நமக்கு வருது 10. அப்ப இங்க ஒரு 0, இங்க ஒரு 1. இப்ப இதை கூட்டுவோம். 4 3 4 7. சோ 7 5ஆல பெருக்குவோம். நமக்கு வருது 35. இங்க 5 இங்க 3. 5 6 1 7. 7 திருப்பி 5ஆல பெருக்குவோம். நமக்கு வருது 35. இங்க 5 இங்க ஒரு 3. இப்ப இதை கூட்டுவோம். 8 8ஆல 14 மீதி 1. அப்போ 7 1 8 மீண்டும் 84 தான் வரும். 84 7ஆல வகுக்கணுமா அப்படின்னு சொன்னா ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நம்பரை நம்ம 7ஆல வகுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். சரி, இப்ப நம்ம இன்னொரு நம்பர் எடுப்போமே. 106,216. இத 11ஆல வகுப்புதான் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் P of 11 வந்து 10, Q of 11 வந்து 1. நம்ம இப்ப Q வச்சு பண்ண போறோம். இதுவரைக்கும் P வச்சு பண்ணி பார்த்தோம். எப்படி Q வச்சு பண்றது பார்ப்போம். இப்ப இந்த 6 நம்ம 1ஆல பெருக்க போறோம். பெருக்குனா 6. அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 1 minus 6 into 1. அப்புறம் கூட்டுனோம்னா இப்ப கழிப்போம். ஆக இது -5 வரும். அப்ப இங்க -5. அப்ப அடுத்ததா என்ன செய்ய போறோம்? 2 minus of -5 into 1. இப்ப இத பண்ணுவோம். minus into minus plus ஆயிடும். ஆக இது 7 வரும். இப்ப 7. அடுத்த ஸ்டெப்பா 6 minus 7 into 1. இது போட்டா -1 வரும். அப்போ -1. அடுத்த ஸ்டெப் 0 minus -1 into 1. minus into minus plus ஆகும். அப்ப இங்க 1. இங்க வந்து 1. அடுத்த ஸ்தானம் 1 minus 1 into 1. அப்பனா 0. ஆக 0. இப்ப இந்த இத வந்து வேற கூட்டி போட்டா இங்க 1. இதை இங்க கூட்டினா 1. 11. இப்ப 11 வந்து 14ஆல வகுப்படுமா அப்படின்னு சொன்னா வகுப்படும். சோ என்ன அர்த்தம்? இந்த நம்பரை இதால வகுக்கலாம்ங்கிற அர்த்தம். இன்னொரு நம்பர் பார்ப்போம். 84996. இத 13ஆல வகுக்க முடியுமான்னு பார்ப்போம். 13க்கு நம்ம P of 13 எடுத்தா 4, Q of 13 எடுத்தா 9. நம்ம பொதுவா என்ன செய்வோம்? இதுல எது சின்னதோ அதை எடுத்துக்கிறோம். அப்ப இதை விட்டுருவோம். பழைய மாதிரியே என்ன செய்வோம்? 84996. இந்த இதை
4 பெருக்குனா 24. ஆக 24 இப்படி போட்டுக்கிட்டா 30 இதுல 1 வரும். இதை இப்ப நம்ம 4 பெருக்குனா மீண்டும் 0 தான் வரும். அப்ப இதை வந்து இப்ப கூட்டுவோம். 10 12 இது 1. இப்ப இதை 4 பெருக்குனா நமக்கு வர்றது வந்து 8. இப்ப இங்க 8. இப்ப இதை கூட்டுவோம். 10 18 இந்த 1. 8 4 பெருக்குனா 32. இங்க 2 இங்க 3. அப்ப இதை கூட்டுவோம். இது வந்து 6 8. இது வந்து 11. ஆக 100. இது 6 7 117 வரும். 117 நம்ம 13ஆல வகுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா வகுக்கணும். அப்படிங்கும்போது இந்த நம்பரை 13ஆல நம்ம செஞ்சிடலாம், வகுத்தரலாம். என்ன ஒரு நம்பரை பார்ப்போம். 23 94 125. இதை வந்து 17ஆல வகுக்க முடியுமா நம்ம பார்க்க போறோம். இப்ப 17ன்னு சொன்னா Q of 17 வந்து 5. இப்ப நம்ம நெகட்டிவ் பாலிசி வச்சு பண்ண போறோம். இது எப்படி பண்றோம்னு பார்ப்போம். 23 94 125. நம்ம என்ன செய்வோம், இந்த 5 இங்க 5 பெருக்கிக்கிறோம். அப்ப நமக்கு வர்றது 25. இந்த 25 என்ன செய்வோம், இதோட கழிப்போம் இந்த நம்பரோட. 2 minus 25. அப்ப நமக்கு வர்றது -23 வரும். நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல 3 க்கு ஒரு மைனஸும் இங்க 2 க்கு ஒரு மைனஸ். 23னால இது 3 க்கு மேல இதை குறிச்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்வோம், இந்த ஸ்தானத்துக்கு -2 + 1 இந்த ரெண்டும் minus of that -3 into 5. பழைய நம்பர் அந்த 5 வால மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நமக்கு வர்றது 14. 14ல நம்ம என்ன செய்வோம், 4 இங்க போடுவோம், மீதி 1 இங்க போடுவோம். இப்ப அடுத்து என்ன செய்வோம், 1 + 4 minus இந்த 4 into 5. இதை கழிச்சோம்னு சொன்னா -15. மைனஸ்க்கு வந்து டேஷ் மேல போடுவோம். அப்ப இங்க என்ன செய்வோம், 5 டேஷ் இங்க 1 டேஷ். இதுக்கு வரும் -1 + 9 மைனஸ் இந்த -5 into 5. இந்த மைனஸ் இது மைனஸ், அதனால பிளஸ் ஆயிடும். மொத்த ரிசல்ட் 33. அப்ப இங்க 3 இங்க ஒரு 3. அடுத்ததா 3 + 3 அப்புறம் -3 into 5. இது -15 அப்புறம் +6 அது -9. அப்ப இங்க -9. அப்ப அடுத்த ஸ்தானம் 2 minus -9 into 5. இப்ப இதை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும், இது வந்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது 45 47 வந்து 7 அப்புறம் 4 இங்க வந்தது. அடுத்த ஸ்தானம் வெளியே வந்தது. அப்ப என்ன செய்வோம், நாம இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப எங்க -9 வந்ததோட 29 மேல 9. அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவ் ஆகணும். அது 9 இருக்கிறதுனால இதுல 10ஆல கழிப்போம். இங்கே 1 பாரோ பண்ணி இருக்கிறதுனால 11. இந்த 11 வந்து நம்ம 17ஆல வகுக்க முடியுமா, இந்த 11 divisible by 17 ஆனா ஆகாது, divisible ஆகாது. அப்படின்னு சொன்னா இந்த நம்பரை 17ஆல வகுக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம், அப்படி வரிசையா ஸ்டெப். இதை வந்து 5ஆல பெருக்கி 25 2 minus 25 அப்புறம் அது வரக்கூடிய 23 வருது. ஃபர்ஸ்ட் ஸ்தானம் லாஸ்ட் ஸ்தானத்தை இங்கேயும் முந்தின ஸ்தானத்தை இங்க போடுறோம். இது ரெண்டையும் கூட்டுறோம். -3 into 5 அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். இந்த ஸ்டெப்புக்கு கூட நம்ம ஸ்டெப் பண்ணலாம். நான் சொன்ன இங்க 4 எக்ஸ்ட்ரா வரும். இது எங்கேயும் நமக்கு நம்பர் இல்லை, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு 2 9 9 வந்து -9. நம்ம மைனஸ் இருக்கிறனால பாசிட்டிவ் ஆகணும்.
அப்ப இதை என்ன செய்வோம், இதை ஒண்ணு பாரோ பண்ணி இங்க 10 கழிச்சு பார்ப்போம். 1 வரும், இது 1 ஆகும். 1 கொடுக்கறதுனால 11. 11 17ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னு சொன்னா இந்த நம்பரை 17ஆல வகுக்க முடியாதுங்கிற அர்த்தம். நம்ம மேக்ஸ் வச்சு சில மேஜிக் பார்க்க போறோம். உதாரணமா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கொயர், அதாவது பசில்ல மேஜிக் ஸ்கொயரை பார்ப்போம். மேஜிக் ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க காட்ட போறோம். இப்ப 4/4 மேஜிக் ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்ப இந்த மேஜிக் ஸ்கொயர் நம்ம எழுதிட்டு என்ன சொல்றோம், உதாரணமா இந்த ஒரு இடத்தை மட்டும் முதல்ல மூடிக்கிறோம் வைங்க. இதை மூடிட்டா நம்ம என்ன செய்யணும், அந்த ரோவையும் அந்த காலம், அதாவது அந்த ரோவையும் அந்த காலத்தையும் கேன்சல் பண்ணிடணும். இப்ப இதை மூடிட்டா இந்த ரோவையும் இந்த காலத்தையும், இப்ப இதை மூடிட்டா இந்த ரோ இந்த காலம், இப்ப மிச்சம் இருக்கு. இப்ப இதை மூடிட்டா இந்த ரோ இந்த காலம். இப்ப எதெல்லாம் மூடணும், இது இது அப்புறம் இது அப்புறம் இது. இப்ப அந்த எல்லாத்தையும் கூட்டுவோம். 6 பிளஸ் 4 பிளஸ் 11 பிளஸ் 13 6 4 10 21 34. இந்த மாதிரி எந்த கட்டத்தை மூடிட்டு அந்த ரோவையும் அந்த காலத்தையும் மூடி கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து பண்ணா நமக்கு எப்படி பண்ணாலும் வர ஆன்சர் 34. இப்ப உதாரணமா சரி 34 பண்ணிட்டோம், வேற ஏதாவது நம்பருக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி 4/4ல ஒரு ஸ்கொயர் பண்ணிக்குவோம். 4 ரோ 4 காலம். இப்ப என்ன செய்யணும், ஒரு ஆளு கேட்கிற ஒரு நம்பர் கொடுத்தா 30க்கு மேல ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்றோம். அவர் என்ன செய்யறாரு, உதாரணமா 43 கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த 43ல இருந்து 30 கழிங்க, உங்களுக்கு வர நம்பர் என்ன, 13 வரும். இந்த 13 4ஆல வகுத்துட்டா 3 மீதம் 1/4 வரும். ஏன்னா 4 3 12 இது 1, அதனால 1/4. இப்ப இந்த நம்பர் இப்படி எழுத போறோம். உதாரணம் இதுல ஆரம்பிக்கிறோம் வைங்க. 3 1/4. அப்படி இதுல 4 போடுவோம். 4 1/4, இதுல 5, இதுல 6. இப்ப இதுலயே ஆரம்பிக்கலாம், எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த ஆர்டர்லயும் எழுதலாம். இது முதல்ல 2வது 3 4 எப்படியும் எழுதலாம். சரி, முதல்ல ஒரு ஆர்டர் எழுதிட்டோம்னு சொன்னா இது 6க்கு வரும் 7 1/4. இப்ப இது எழுதும் போது என்ன செய்யணும், எந்த ஆர்டர்ல முதல்ல எழுதணுமோ அதே ஆர்டர்ல எழுதணும். சோ இதை முதல்ல எழுதணும், அதனால இது, அப்புறம் இங்க எழுதணும். சோ இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க. இதே மாதிரி இங்க ஆரம்பிப்போமே. 11 12 13 14 இங்க மீதி 15 16 17 18. இப்ப என்ன செய்வோம், பழைய மாதிரி இப்ப ஒரு ஆள் வந்து இதை மூடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை கிளிக் பண்ணிக்குவோம், இந்த இதை அப்படி கட் பண்ணிக்குவோம், இந்த ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்ப இதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுன்னு வைங்க, மீதி உள்ளது இது 16.25 பிளஸ் 9.25 பிளஸ் 3.25 பிளஸ் 14.25. 16 9 25 28 28 இதோட சேர்த்தா 42. கால் 4 கால் இருக்கனால பிளஸ் 1, அதான் 43. நீங்க எடுத்த நம்பர் அப்படியே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்னு மற்றதெல்லாம் என்ன செய்யணும், கட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்றதா இருந்தா அந்த காலமும் அந்த ரோவையும் கட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு நம்ம எதை மறைச்சோமோ அதை மட்டும் சேர்த்தா உங்களுக்கு 43 வந்துடும். இதுதான் இந்த மேஜிக் ஸ்கொயர். என்ன செய்ய போறோம், ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல 2 வகையா மக்கள் இருக்கிறாங்க. பொய்யை சொல்றவங்க, எப்பவுமே பொய் சொல்றவங்க, எப்பவுமே உண்மையை சொல்றவங்க இருக்கிறாங்க. அந்த ஊருக்கு ஒரு ஆள் போறாரு.
அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல ஒரு ரோட்ல போய் இப்படி இந்த இடத்துக்கு போயிருக்காரு. இந்த ரோடு இப்படியும் போகுது, இங்கேயும் போகுது. அவர் போக வேண்டிய இடம் இங்க இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது இந்த இடத்துக்கு தான் நம்ம இந்த போகிற இடத்துக்கு இப்படித்தான் போகணுங்கிறது தெரியாது. இங்க வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாரு, இப்படி போகணுமா இப்படி போகணுமா. ஆனா அந்த மக்கள் உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களான்னு தெரியாது. அதனால அவர் என்ன செய்யணும், ஒரு விதமா கேள்வியை கேட்கணும். அப்படி கேட்டுட்டு அந்த பதிலை வச்சு அவர் உண்மையான ரூட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கேட்கறது அப்படிங்கறது அந்த கேள்வி. இப்ப எப்படி கேட்பாரு, இங்க வந்தவர் ஒரு ஆளை பாக்குறாரு, ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறாரு. அந்த மனுஷன்ட்ட நான் வந்து இந்த இடத்துக்கு இந்த ரோடு மூலமா போகலான்னு உன்கிட்ட கேட்டா அதுக்கு நீ ஆமான்னு சொல்லுவியா? இப்ப அதை இங்கிலீஷ்ல அப்படி எழுதுவோம். இஃப் ஐ were to ask you if this road leads to இந்த ஏங்கிறது இடம், would you say yes? ஆமான்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த மனுஷன் வந்து போய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு பல கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன், இந்த ரூட் வந்து இந்த இடத்துக்கு வரதாக இருந்தால் அது ஆக்சுவலா இந்த போற ரூட் தான். அப்ப அவன் என்ன சொல்லுவான், யதார்த்தமா நோன்னு சொல்லணும். அவன் இந்த கேள்விக்கு அவன் நோ சொல்ல மாட்டான். would you say yes? நீ ஆமான்னு சொல்லுவியா? அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், இதுக்கு இல்லைன்னு அவன் சொன்னான்னு சொன்னா அவன் என்ன செய்யும், அப்ப இந்த கேள்விக்கு கரெக்டா உண்மையை சொன்ன மாதிரி அவன் எப்பவுமே போய் சொல்லணும். இதுக்கும் போய் சொல்லி இதுக்கும் போய் சொல்லணும். அதனால அவன் என்ன செய்வான், ஆமா அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ரோடு வந்து இந்த இடத்துக்கு போகல, வேற ஒரு ரோட நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அவன் என்ன செய்வான், ஆமா அது போகும்னு சொல்லக்கூடியவன் இந்த கேள்விக்காக அவன் இல்லைன்னு சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா பொய்யா சொல்றவன் கூட நமக்கு என்ன செஞ்சான், கரெக்டா ரூட்டா சொல்லிடுவான். எஸ் சொன்னா இப்படி போயிட வேண்டியதான், அவன் நோன்னு சொன்னா அப்படி போக முடியாது. ஆனா நீ யார்கிட்ட கேட்டாலும், உண்மையானவனாலும் சரி பொய்யானவனாலும் சரி, அவன் எஸ்ன்னு சொன்னா அந்த ரூட்ல போயிருக்கலாம், நோன்னு சொன்னா அந்த ரூட்ல போகக்கூடாது. ஆக ஒரே ஒரு கேள்வியை வச்சு அவர் கரெக்டா ரூட்டை கண்டுபிடிச்சாரு. அவன் பொய்யானவனோ உண்மையானவனோ அது பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப இன்னொரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, 3 பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ள மார்பிள்ஸ் இருக்கு. அந்த மார்பிள் வந்து பிளாக் மார்பிளா இருக்கலாம், ஒயிட் மார்பிளா இருக்கலாம். ஆனா அந்த பாக்ஸுக்கு மேல இருக்கு டிபி அப்படின்னா 2 பிளாக் மார்பிள் இருக்கு. இதுல WW 2 ஒயிட் மார்பிள் இருக்கு. இதுல ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட் மார்பிளும் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், இந்த பாக்ஸுக்குள்ள கையை விட்டு ஒரு டைம்ல விடணும். ஏதாவது பாக்ஸ் விட்டு 1 டைம் உள்ள விட்டு எடுக்கணும். ஒரு பாலை வெளியே எடுக்கணும். அதை எடுத்து போட்டு என்ன செய்யணும், நம்ம சொல்லிடணும் எந்தெந்த பாக்ஸ்ல என்ன இருக்குங்கிறது நம்ம கரெக்டா சொல்லணும். ஆனா இதுல இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பிபி போடணும், உள்ள 2 பிளாக் இருந்தா என்ன பிரச்சனை, நமக்கு தேவையே இல்லையே. அப்படி இல்ல, இந்த மேல ஒட்டப்பட்ட இந்த லேபிள் எல்லாம் தப்பு. ஆல் லேபிள்ஸ், எல்லா லேபிள்ஸும் என்ன செய்யுது, தப்பா ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், எப்படி செஞ்சுக்கிறது, சொல்யூஷன் என்ன, ஒரு தடவை தான் எடுக்கணும், அது கூட எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். இப்ப என்ன செய்வாங்க, சொல்யூஷன் எப்படி செய்யலாம்னு சொன்னா, இந்த BW பிளாக் ஒயிட்னு போட்டிருக்கிற அந்த பாக்ஸ்ல போய் நம்ம என்ன செய்வோம், ஒரு பால் எடுப்போம். இப்ப எடுத்தது வந்து பியா இருந்தால், எடுத்து பியா இருந்ததுன்னு வைங்களேன், எடுத்தது வந்து பிளாக் மார்பிளா இருந்தா, பிளாக் மார்பிள் இருக்குது என்ன, ஒண்ணு பிளாக் பிளாக்கா இருக்கணும் அல்லது பிளாக் ஒயிட்டா இருக்கணும். நம்ம சொல்லி இருக்கோம் எல்லா லேபிளும் தப்புன்னு. அப்ப இது பிளாக் ஒயிட்டா இருக்க முடியாது. அப்ப என்ன செய்ய முடியும், அது வந்து பிளாக் பிளாக்கா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். சோ இது பிளாக் பிளாக்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஏன்னா நம்ம மத்தது என்ன செஞ்சலாம், இது மாத்தி தானே எழுதியிருக்காங்க சட்டம், இது இதுல போட்டுலாம் WW இது BBன்னு சொன்னா இது இதுல இருக்க முடியாது. அதனால இது WW இது BW, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல, நம்ம எடுத்தது வந்து மார்பிள் W வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து எடுப்போம். இது W சொன்னா W இருக்க இந்த 2 தான் சான்ஸ். ஒண்ணு ஒயிட் ஒயிட்டா இருக்கணும் அல்லது பிளாக் ஒயிட்டா இருக்கணும். இது பிளாக் ஒயிட்டா இருக்க முடியாது, ஏன், எல்லா லேபிளும் தப்புன்னு சொல்லிட்டான். அப்ப அது வந்து WW. சோ இது WW, இது WWன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய முடியும், இது WW நம்ம போட்டுருவோம்.
ஏன்னா அப்ப இது டபுள் டபுள் கிடையாது, ரெண்டு மாத்தி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிடலாம், மாத்தி எழுதிடலாம். இது இதுக்கு வந்துடும், இது இங்க வந்துடும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா ஒரு சிச்சுவேஷன் பார்ப்போம். ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு. பொதுவா அந்த ட்ரெயின் 5 மணிக்கு வந்து சேரும். அவரை வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போவாரு எப்பவுமே. அந்த ஃப்ரெண்ட் என்ன செய்வாரு, 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி வீட்டுல இருந்து கார்ல கிளம்புவாரு. கார்ல அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாரு, அவர் 5 மணிக்கு வந்து இறங்குற ட்ரெயின்ல இல்லாம 4 மணிக்கு அவங்க இறங்கிட்டாரு. இறங்கி போட்டு என்ன செய்யறாரு, இந்த கார்ல இவர் எந்த ரூட்ல வருவாரோ அதே ரூட்ல என்ன செஞ்சாரு, இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடுவுல இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிடுறாரு. என்ன செய்யறாங்க, அப்படி திரும்பி அவர் கார்ல போட்டு வந்து விடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, முதல்ல வர்றதை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் முன்னாடி வந்து சேர்றாங்க. இப்படி வர்றதாக இருந்தால் இவர் இந்த மனுஷன் எவ்வளவு நேரம் நடந்திருப்பார் அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்ப இது 10 நிமிஷம் முன்னாடி வந்து சேரதா இருந்தா அந்த கார் ஓட்டுறவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கார் அன்னைக்கு ஓட்டணும் அதே வரணும், இன்னைக்கு ஓட்டுறது அதே வரணும். கார் ஓட்டுனவன் போற தூரத்துல ஒரு 5 நிமிஷம் குறையணும், வர்ற தூரத்துல ஒரு 5 நிமிஷம் குறையணும். 5 நிமிஷம் இங்க போவோம் வரோம், இது 2 இது போறதுலயும் வர்றதுலயும் 5 நிமிஷம் குறையும். பொதுவா இந்த கார் ஓட்டுற சில ஃப்ரெண்டு 5 மணிக்கு தான் வெயிட் பண்றாரு. இங்க 5 நிமிஷம் குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா அவர் வீட்டுல இருந்து இவரை 4 மணி 55 நிமிஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், மீட் பண்ணிருக்கணும். அப்படின்னு சொன்னா இப்ப இவர் எவ்வளவு தூரம் நினைஞ்சிருப்பாரு, நடந்திருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப 5 நிமிஷம் இவர் குறைய வருது, டோட்டலா போற டிஸ்டன்ஸ் என்ன, அப்ப என்ன செஞ்சாரு, இவருக்கு 5 நிமிஷம் குறையறதுனால 4:55க்கு அவர் மீட் பண்ணுவார். அப்ப 4:55னா இவர் 4 மணில இருந்து நடக்க ஆரம்பிச்சவர். அந்த மனுஷன் நடந்தது மொத்தம் 55 நிமிஷம் நடந்திருப்பார். 5 மணிக்கு மீட் பண்றவர் 5 நிமிஷம் முன்னாடி வந்துடும், அதனால 4:55க்கு மீட் பண்ணிருப்பார். அப்படிங்கும்போது அந்த மனுஷன் நடந்த தூரம் மொத்தம் 55 நிமிஷங்கள் அவர் நடந்திருக்கிறார். நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்துல நமக்கு மொத்தம் 100 காயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 100 காயினையும் நம்ம 10 குரூப்பா பிரிச்சிருக்கிறோம். அந்த குரூப்புக்கு வந்து குரூப் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு குரூப்ல அனைத்து காயினும் தப்பா வச்சிருக்காங்க, அதாவது அனைத்து காயினும் போலியான காயின்கள். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா உண்மையான காயின் சொன்னா ஒரு காயின் வந்து 1 கிராம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம இடம் மிஷின் கொடுத்தாச்சு. இப்ப எப்படி நம்ம இதுல எந்த குரூப் வந்து தப்பான காயின் போலியான துட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி செய்யறது? முதல் குரூப்ல இருந்து 1 காயின் எடுக்கிறோம், 2வது குரூப்ல 2 காயின், 3வதுல 3, 4வதுல 4, இப்படியே எல்லாத்தையும் எடுப்போம். 10வது குரூப்ல 10 காயின். இது அவ்வளவு இடம் போட்டா எப்படி இருக்கணும், யதார்த்தமா நமக்கு 55 வரும். இந்த கூட்டா 55 இருக்கும். ஆக 55 ஒவ்வொரு காயின் 1 கிராம்னால யதார்த்தம் நமக்கு 55 கிராம் இருக்கும். இப்ப இந்த 55 கிராமுக்கு பதிலாக என்ன 55 விட எத்தனை கூட இருக்குன்னு பார்ப்போம். 55 விட 3 கூட இருந்தா அப்ப இதுதான் தப்பு. 55 விட 10 கூட இருந்தா அப்ப 10வது குரூப் தான் தப்பு. அப்ப இந்த கூடின நம்பரை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எந்த குரூப்ல உள்ளது வந்து போலியான காயின்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் ஆச்சுன்னா போலியான காயின் வந்து ஒரிஜினல் காயினோட கொஞ்சம் எடை கூட இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ஆறு வித்து இப்படி இருக்குது. ஒரு எண்டுல இருந்து என்ன செய்யறாங்க, ஒருத்தன் போட்ல போறாங்க, இன்னொரு எண்டுல இருந்து இன்னொரு போட்டு. 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வேகத்துல போறாங்க. ஆனா ஒரே வேகம் இல்ல, ஒருத்தனோட இன்னொருத்தன் என்ன செய்யறான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறான். ஆனா அதே வேகத்தை போவாங்க. இப்ப இது வந்து 10 கிலோமீட்டர் வேகம்னா
இது 20 கிலோமீட்டர் ஆகும். அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இவன் 10ல போவான், 20லயே போயிட்டு இருப்பான். இப்ப இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இங்க இருந்து 720 மீட்டர் தூரத்துல யார் தூரத்துல மீட் பண்றாங்கன்னு வைக்கலாம். இந்த ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க இப்படி போயிடுறாங்க. இவர் இந்த எண்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு திருப்பி வர்றாங்க. திருப்பி வரும்போது ஒரு இடத்துல திருப்பி மீட் பண்றாங்க, ஒன்னா வராங்க. அந்த இடம் வந்து இங்க இருந்து 400 யார்டு. சோ இந்த பக்கத்துல இருந்து இந்த இடம் 700 யார்டும், இந்த பக்கம் இங்க இருந்து 400 யார்டு இருக்கு. ஆக இந்த ஆர்க்கினுடைய மொத்தம் இந்த அகம் எவ்வளவு தூரம்னு கேட்கறாங்க. இப்ப ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடா போறதுனால இப்ப இது A இது B ன்னு வச்சுக்கிட்டா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது A பிளஸ் B ஈக்குவல் டு C. C தான் மொத்த தூரம். ஆனா இப்ப இவங்க வந்து என்ன செய்வோம், இப்ப இதை எடுத்தா இது 1 இது 2 மொத்தம் 3C. அப்ப இது வந்து 3A பிளஸ் 3B ஈக்குவல் டு 3C வருது. இப்ப 720 சொல்றதுனால இந்த ஆள், அதாவது A வேகத்துல போகக்கூடிய இந்த போட் ஆனது கவர் பண்ண மொத்த தூரம் 3 இன்டு 720. 3 இன்டு 720 போட்டா வரும் 2160. இப்ப இந்த இதுல இந்த இடத்துல மீட் பண்ணாங்க, இதான் எக்ஸ்ட்ரா. இப்ப இங்க ஏறி போய் இப்படி இது வரைக்கும் வரும்போது 2160. இதுல ஒரு 400 எக்ஸ்ட்ரா இந்த இடம். அப்ப அதுல 400 கழிச்சிட வேண்டியது. என்ன வரும், 17,1760 யார்ட். இதுதான் இந்த ஆர்க்கினுடைய அகலம் அப்படிங்கிற கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம். ஒரு வீட்ல ஒரு மேல இருக்கு, கீழே பேஸ்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு குழாய் வழியா 5 வயர் போகுது. எலக்ட்ரீஷியன் ஒரு ஆள் வராது, அவருக்கு வந்து எந்த வயர், இங்க இந்த வயர் வந்து இதுதான் இதுதான் தெரியல. இப்ப இதை கண்டுபிடிக்க என்ன செய்யறது, எல்லாம் குழம்பு பேர் இருக்கு. அவர் என்ன செய்யறார், வீட்டுல மாடிக்கு போய் ஷார்டிங் பண்ற. ஷார்ட்டா 2 கயிறு அப்படி சேர்க்குது. இப்ப இதை சேர்த்துறாரு, இந்த இதை சேர்த்து தனியா விட்டுறாரு. ஆக மொத்தத்துல முதல்ல ஒரு ஷார்டிங் பண்ணிடுறாரு. அப்புறம் கீழே வந்து என்ன செய்யறாரு, இந்த இடத்துல ஒரு கரண்ட் விட்டு இதுல வருதான்னு பாக்குறாரு. அப்ப இதுல கனெக்ட் பாஸ் பண்ணா இதுல ஒரு கரண்ட், ஏன்னா அது கனெக்ட் ஆயிருக்கு, அது மூலம் அப்படி வந்துடும். அதை குறிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இதையும் குறிச்சுக்கிறாரு, B1 B2. இது C, ஆனா இதுல கரண்ட் இல்ல, தனிப்பட்ட வயர். இப்ப என்ன செய்யறாரு, இதுல இங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்க பண்ணாத இடங்களை இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ இதுல வந்து கனெக்டிவிட்டியை செக் பண்ணாரு, அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு, இங்க பேர் கொடுத்தாரு A1 A2 B1 B2 C. இப்ப இங்க மேல எது A1 எது A2 அவருக்கு இன்னும் தெரியல. அப்ப என்ன செய்யறாரு, மேல போறாரு. மேல போய் இந்த ஷார்ட் எடுத்து விட்டுறாரு. எடுத்து வச்சுச்சு. ஆனா இந்த ரெண்டும் ஒரு குரூப் அப்படிங்கறத மட்டும் அவர் பாத்துக்கிட்டாரு, ஏன்னா சுத்தி வச்சிருக்காரு பக்கத்திலேயே. இப்ப இது வந்து தனிப்பட்ட வயர், இதான் செஞ்சலாம் C, அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இங்க இருந்து கரண்ட் விட்டா இதுல வரணும். அப்ப இது B2, ஏன் இந்த கனெக்டிவிட்டினால. அப்ப இங்க என்ன செய்யறாரு, அன்ஷார்ட் பண்ணிடுறாரு, ஷார்ட் எடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி செக் பண்றாரு. இப்ப இது B2. முதல்ல சொன்னா இந்த ஷார்ட் எடுத்தாரு, ஆனா இந்த 2 1 தான் பக்கத்துல வச்சிருக்காரு. அதை வச்சு இது B1 கண்டுபிடிச்சிருவாரு. இதுல கரண்ட் வேணா இதுல வரும், இது A2. இது ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால A1. ஆக இப்ப என்ன கண்டுபிடிச்சாரு, இது A1 வயர், இது A2 A3 B1 B2 C அவர் தெரிஞ்சு போச்சு. இதன் மூலமா அவர் செஞ்சிடலாம், இந்த வயர் இதுக்குள்ளதான் அவர் கண்டுபிடிச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடுறாரு. இவ்வளவு நேரமா நம்ம சில ப்ராப்ளம்ல பார்த்தோம். அடுத்ததா சில ஃபேலசி பார்ப்போம். ஃபேலசினா பார்க்க சரியா தெரியும், ஆனா அதுல தவறுகள் இருக்கு. அது என்னங்கிறது பார்ப்போம். உதாரணமா A equal to B plus C, அதாவது A வந்து ஏங்கிற நம்பர் 5 equal to 3 plus 2 அப்படிங்கிற மாதிரி 5 equal to 3 plus 2 இந்த கணக்கு. இப்ப என்ன செய்ய போறோம், ரெண்டு பக்கமும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம், A minus B அப்படிங்கிற வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம். So A minus B into A equal to A minus B into B plus C. இதை மல்டிப்ளை பண்ணா A square minus AB equal to இங்க AB plus AC minus B square minus BC இப்படி வரும்.
இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஏசியை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி. இப்ப இதுல இருந்து ஏ மட்டும் எடுப்போம். ஏ வெளியே எடுத்தா இது ஏ மைனஸ் பி மைனஸ் சி. இங்க பி வெளியே எடுத்தா ஏ மைனஸ் பி மைனஸ் சி. இப்ப இந்த a minus b minus c ரெண்டு பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், a equal to b ன்னு வரும். நம்ம என்ன கண்டிஷன் எடுத்தோம், a equal to b plus c 5 equal to 3 ன்னு கடைசியா வருது. சோ நம்ம பார்க்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்பா செஞ்சா நம்ம சரி மாதிரி தெரியுது, ஆனா வரக்கூடிய ஆன்சர் வந்து தப்பா வருது. அதனால கணக்குல நான் ஸ்டெப் பண்ணிட்டேன் எனக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சு ஸ்டெப் செய்ய தெரியும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். Square root of minus 1 equal to square root of minus 1. இந்த minus 1 எப்படி போடலாம், minus 1 equal to 1 by minus 1. அது equal to minus 1 by 1. எல்லாம் ஒண்ணுதான். So இந்த பக்கம் என்ன செய்வோம், minus 1 1 by minus 1 போடுவோம். இந்த பக்கம் minus 1 by 1 போடுவோம். அதை இந்த ஸ்கொயர் ரூட் பிரிச்சுவோம். Square root of 1 by square root of minus 1 equal to square root of minus 1 by square root of 1. இப்போ இப்படி மாத்தி பெருக்கும். Square root of 1 into square root of 1 equal to square root of minus 1 into square root of minus 1. இப்போ இதே பெருக்குனா 1, இதே பெருக்குனா minus 1. 1 minus 1 சமமா, ஆனா நம்ம அப்படி வருது 1 equal to minus 1. அதான் முதல்ல சொன்னோம், நம்ம ஸ்டெப் பார்க்க அதே மாதிரி இருக்கும், ஆனா என்ன செய்யும், ஆன்சர் தப்பா வரும். ஸோ ஸ்டெப்ஸை மட்டும் நம்பி நம்ம செய்யக்கூடாது. கணக்குல புரியணும், ஏன் இந்த ஸ்டெப், இது ஏன் இந்த ஸ்டெப் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம புரியணும். இந்த ஃபேலசில இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கடைசி எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இது ஒரு குறிப்பிட்ட நம்பர் 142 857. இந்த நம்பரை நீங்க என்ன செய்யுங்க, 1ஆல பெருக்குங்க, 2ஆல பெருக்குங்க, அப்படி 6 வரைக்கும் எதாவது வேணாலும் பெருக்கி பார்க்கலாம். உங்களுக்கு கடைசியில் என்ன செய்யும் சொன்னா, எதை வச்சு பெருக்கினாலும் வர்ற ரிசல்ட் இந்த நம்பர்ல கிளாக் வைஸா தான் வரும். உதாரணம் 2ஆல பெருக்குமே, 14 மீதி 1 10, 11 மீதி 1 14, 17 மீதி 1 இது 1 5, இது 8, இது 2. இப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க, 2 8 5 7 1 4 அப்படியே கிளாக்ல சுத்தி வர்ற மாதிரி தான் வரும். இப்போ 3ஆல பெருக்கினாலும் 4ஆல பெருக்கினாலும் அப்படியே 6 வரைக்கும், 1ல இருந்து 6 வரைக்கும் எதை வச்சு பெருக்கினாலும் நமக்கு இந்த மாதிரி இந்த நம்பருக்குள்ள கிளாக்ல சுத்தி விட்ட மாதிரியே ஆன்சர் வரும்.